தினமும் இவன் வீட்டுக்கு இப்படி எகிரி குச்சி போய் பொண்ணு மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குச்சே. வீட்டில் யாரையுமே காணோம். நான் வரேன்னு தெரிஞ்சு ஓடிட்டாங்களோ? மணி 12 ஆகுது. பண்ணி மாதிரி தூங்கினுக்கிறான் பாருங்க. அறிவில்ல தூங்கிட்டு இட்டு வைக்கிற. அச்சோ விழுந்துட்டியா? அடச்சி எழுந்துற நாயே, மணி 12 ஆகுது. எருமை எங்கடா பொறுக்க போறியா? ஏய் எஞ்சோன்னு எங்கடி போவாங்க? பாத்ரூம் போறேன்டி. சரி போய் தலவா. ஆமா பக்கத்து வீட்டுல இருக்கிற நாய் நீ இந்த மாதிரி டிப்டாப்பா நான் வரமாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. நீ முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். போ. எப்ப பாரு தின்னுக்கினேக்கிறா. ஆமா ஏதோ சொல்லுன்னு சொன்னேன், சொல்லு. இப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துனுக்காங்க. நச்சு சாப்பிட்டு டேஸ்ட் நச்சு அந்த போய் நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. ஓ இதுவா? இது தெரிஞ்ச விஷயம் தானே. 10 கிலோ வச்சிட்டாங்களா? நீ வேற, நான் நேத்துல இருந்து ஒரே அப்செட்டா இருக்கேன் தெரியுமா? ஏய் அப்செட் இருக்க வேண்டியது அவரு, நீ கிடையாது. ஏர்ம மாடு. நேத்து உங்களுக்கு தெரியுமா, நாங்க நேத்து டின்னருக்கு போனோமா? டின்னர் மட்டும் தானா இல்ல? நாயே இப்படி போகுது பாரு புத்தி. நாங்க நேத்து டின்னருக்கு போனோமா, அப்ப கரெக்டா பார்த்து நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? எனக்கு கேள்வி கேட்கிறாரா என்ன? இப்பவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட பேச முடியுமான்னு கூட தெரியலடா என்ன. அப்பாடா நான் தப்பிச்சேன். எருமை. டேய் 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 ஏன்டி கலந்த மாதிரி கேத்துக்கிற? அது இல்லடா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தாலி எடுத்து ஒளிச்சு வச்சிடலாமா? டேய் லூசு, அதெல்லாம் இல்ல. நான் வேணா என் புருஷன் போனதுக்கு அப்புறம் டெய்லி உனக்கு ஃபோன் பண்றேன். அப்பதான் நம்ம வெளியே எங்கன்னா போய் மீட் பண்ணலாம். அப்படியே நம்ம கடை போயிட்டு வந்து உங்க வீட்டு உட்காந்துக்கிட்டா. அட ஏண்டி நான் என்ன கலகாதல பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டி. வேற என்னடா பண்றது? எல்கேஜில இருந்து நீ நானும் ஒன்னா விளையாடி ஒன்னா படிச்சு ஒன்னாவே இருந்துட்டோம். உன்னை பார்க்காமலும் நான் இருக்க முடியாது, பேசாமலேயும் இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி சொல்லு? என்னதான் பண்றது அப்புறம்? பின்னாடி வந்து பிரச்சனை. இப்போ நான் தனியாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் புருஷன் பார்த்து தப்பா நினச்சதான் உண்டு. இப்போ அதே நான் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா வாய்ப்பில்லை. ஏண்டி பேச விட? சொல்லு. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் ஒய்ஃபோட உங்கள் வீட்டுக்கு வந்தா அப்போ உங்கள் புருஷன் தப்பா நிக்க மாட்டாரு. இப்போ நம்ம 2 பேரும் பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்டியா இருக்கும். அப்போ ஃபேமிலி பெஸ்ட் ஆயிடலாம். இதே பிடிக்குது. செம்ம ஐடியாடா. பேசாம நீ ஒண்ணு பண்ண, இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க யாரையாச்சும். அப்ப என் கல்யாணத்துக்கு கொண்டாட்டியோட வருவல்ல. வா வா வா. இவட்ட மாட்டணும். இன்னைக்கே கல்யாணம் முடிச்சு வச்சிருவா. டேய் ஓடாதடா. டேய் ஃபேமிலி பெஸ்டி நில்றா டேய்.